ரொம்ப நேரம் கட்டை எடுக்கிறது கொல்லி வைக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு தட்டில் வச்சு ரவா தோசை மாதிரி உள்ள அனுப்புறாங்க. நம்மளை 10 நிமிஷத்துல மிச்சர் போட்டுற மாதிரி கையில் அள்ளி கொடுத்துட்டு அவங்க அப்பா கொண்டு போட அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வேளாண்மை முனிசாமியினுடைய கதைக்கு வாங்க. அந்த பெண்ணுக்கு பணிக்கூடம் உடைந்து விடுகிறது. வழியால் அரட்டுகிறாள். கொண்டு வருகிற பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அந்த செவிலியர் சகோதரிகள் பார்க்கிற பொழுது அந்த பெண் இறந்து விடுகிறார். அந்த குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கிறார். அப்ப அந்த புருஷன் சொல்றான், பாவங்க தாய் செத்து போனான் அப்படின்னு அந்த சொல்லுகிற பொழுது அந்த அந்த பெண்ணையுடைய கணவன் தலையிலே அடித்துக் கொண்டு அழுது கொண்டே சொல்கிறான், என் பொண்டாட்டி சாகன கொலை பண்ணிட்டீங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாங்க, இந்த நேரத்தில் ஒரு வாகனம் இருந்திருந்தாலோ ஒரு நல்ல சாலை வசதி இருந்திருந்தாலோ 10 நிமிடத்திலே இந்த இடத்திற்கு நான் வந்திருப்பேன். ஆனா போக்குவரத்தும் இல்லை, எங்க ஊர்ல ஆஸ்பத்திரியும் இல்லை. அதனாலதான் நான் தூக்கிட்டு ஓடி வந்தோம். அதனால இந்த சமூகம் என் பெண்ணை, என்னுடைய மனைவியை கொலை செய்து விட்டது என்று வேளாண்மை முனிசாமி எழுதியிருந்தார். அந்த கதைக்கு அவர் வைத்திருந்த தலைப்பு கொலை என்பது. நான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த 108 நம்பர் போட்ட ஆம்புலன்ஸை பார்க்கிற பொழுது, ஒருவேளை அந்த கதை நடக்கிற பொழுது ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருந்தா அங்கேருந்து ஒரு போன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஆம்புலன்ஸ் போயிருக்கோம், அந்த பெண்ணை உரிய நேரத்திலே பக்கத்திலே இருக்கிற. நானும் நினைச்சு பார்க்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள இங்கே தமிழ்நாட்டிலே இப்பொழுது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. கிராமங்கள் ஒரு மருத்துவ வலை பின்னலால் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆம்புலன்ஸ் இருந்திருந்தால், பக்கத்திலே ஒரு மருத்துவமனை இருந்திருந்தால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டிருக்க கூடும். அந்த வசதிகள் செய்யவில்லை என்றால் தலைவிதியை நொந்து கொண்டு பலனில்லை, அந்த பெண்ணை கொலை செய்து விட்டீர்கள் என்று வேளாண்மை முனிசாமி எழுதியிருந்தார். அதனாலதான் எனக்கு இந்த ஆம்புலன்ஸை பார்த்த பொழுது ஒருவேளை இருந்திருந்தால் சில கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும் என்று எப்பொழுதும் தோன்றும். சில சமயங்கள் ஒரு தப்பு பண்றதை விட தப்புக்கு விளக்கம் சொல்றது ரொம்ப அதை விட மோசமா இருக்கும். அதுக்கு தப்பே பரவாயில்ல. ஒரு படத்துல சந்தான படத்துல சொல்லுவாங்கல்ல, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு. தப்பு பண்ணிட்டு விளக்கம் சொல்றப்பாவது சரியா சொல்லணும். இதுக்கு நான் வேற யாரையும் சொல்றதா நீங்க நினைச்சுக்க கூடாது. நீங்க நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பும் கிடையாது. எந்த காணொலி காட்சியோடும் நான் சொல்ல போகிற கதையை நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது.